நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். மா மாமன்னர் நெப்போலியன் ஒரு நாட்டை போர் செய்து வெற்றி பெற்ற களிப்பில் இருந்தார். அப்போ ஒரு பார்ட்டி வச்சாங்க. அதில் எல்லோரும் நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போ அதில் உறுதுணையாக இருந்த 4 தளபதிகளை அழைச்சார். நீங்கள் எனக்கு இந்த போரில் வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப உதவி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ அதை கேளுங்க அப்படின்ட்டு. உடனே முதல் தளபதி போய் எனக்கு பாரிஸ் நகரத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டணும் அப்படின்ட்டு. சரி, உனக்கு மாளிகை கட்டி தர ஆணையிடுறேன் அப்படின்ட்டு. அடுத்தவர் எனக்கு அதே பாரிஸ் நகரத்தில் கேளிக்கை விடுதி, தங்கும் விடுதி நடத்த ஆசை, அந்த மாதிரி எனக்கு ஒரு தங்கும் விடுதி எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சரி, நான் உங்களுக்கு அதை ஆவணம் செய்கிறேன்ருக்கார். அப்புறம் 3வது தளபதி எனக்கு ஒரு திராட்சை தோட்டமும் மதுபான ஆலையும் வேணுன்ருக்கு. சரி, உடனே உனக்கும் நிறைவேற்றுருக்கு. உடனே 4வது தளபதியை கூப்பிட்டுக்கார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுருக்காரு. எனக்கு 2 வாரம் லீவு வேணும், நாங்கள் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரணும் அப்படின்ட்டு. சரி, உடனே உனக்கும் அப்படின்ட்டு. உடனே வெளியில் வந்தோடனே இந்த 3 தளபதியும் அந்த தளபதி, உனக்கு பிழைக்க தெரியாத தளபதியாக இருக்கியா பாரு, நான் எங்களுக்கெல்லாம் நான் திராட்சை தோட்டம் கேட்டேன், மதுரபானம் கேட்டேன், இவர் உணவு விடுதி கேட்டார், தங்கு விடுதி கேட்டார். ஆனால் இவர் வீடு, ஆனால் நீ போயும் 2 வாரம் விடுப்பு போய் கேட்டிய அப்படின்ட்டு. உடனே அந்த தளபதி சொன்னாரான், இந்த மாதிரி நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேற்ற சொல்லி நெப்போலியன் அவருக்கு கீழே இருக்க காரியதரிசிக்கிட்ட சொல்லுவார். அவர் ஒரு வேலை பார்க்குறவரா, 100 வேலை பார்க்குறவர். அவர் உங்கள் கோரிக்கையை அவர் கவனிக்க மாட்டார். அதனால் நாளடைவில் மன்னர் இந்த கோரிக்கையை மறந்துடுவார். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மேலே கோபமும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களை மன்னர் தொல்லையாக தான் கருதுவார். அதனால தான் நான் இந்த இதை கேட்டேன். அப்புறம் திடீர்னு இன்னைக்கு அவர் போரில் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் இருக்கார். அதனால் அவர் பாட்டுக்கு நாளைக்கே வேறு ஒரு போர் மன்னர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்ற மாட்டார். அதனால தான் நான் உடனே அவரால் நிறைவேற்ற முடிஞ்ச கோரிக்கை எனக்கு 2 வாரம் லீவு வேணும்னு கேட்டேன். அவர் கொடுத்தாரு அப்படின்னு. உடனே சரி அப்படின்ட்டு அவங்களும் சரின்னு பேச்சுவார்த்தை அதோட முடிச்சுட்டாங்க. முடிச்சோடனே இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே எது ஒன்றுமே உடனே நிறைவேற்றுற கோரிக்கை கேட்டு பெறுறது தான் சால சிறந்தது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.